ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்லி பேபிகார்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு பேபிகார்னை நல்லா எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு தேவை, அதை நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சுடுதலில் போட்டு கொஞ்சம் நேரம் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேபிகார்னை. அப்புறம் பூண்டு வெங்காயம் தேவை, அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பேபிகார்னை கோட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பவுடர் தேவை அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். சாஸ் இல்லை, அதனால க்ரீன் சில்லி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். ஆயிலை வந்து ஹீட் பண்ண வச்சிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம பேபிகார்ன் வந்து கோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்குது, லைட்டாக தண்ணி தொளிச்சு ஈரப்படுத்திக்கலாம். அப்புறம் எல்லா பேபிகார்னையும் பொரிச்சு எடுத்த பிறகு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த பூண்டு வெங்காயம், சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்சர் பண்ணி நல்லா அந்த தண்ணி தென் நம்ம பொரிச்சு வச்சுருந்த பேபிகார்னை எடுத்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.